திரு பிச்சையா இசைக்கின்றவர் டிரைவராக பணியாற்றுகிறார். 5ஆம் தேதி 8வது மாதம் ஒரு கோயில் கொடை விழா களக்காடு அருகில் உள்ள பத்தனேரி என்ற கிராமத்தில் நடந்தபோது இவருக்கு எதிர்பாரா விதமாக ஒரு வெட்டுக்காயம் ஏற்பட்டு தலையிலையும் இடது கையிலையும் ஏற்பட்டிருக்கிறது. அதில் இடது கை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருந்தது. இவர் எங்களது அரசு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காலை சுமார் 5:30 மணிக்கு வந்தார். மிகவும் மோசமான நிலையில் பல்ஸ் பிபி கொரியோட இரத்த வெள்ளத்தில் தான் இவரை அழைத்து வந்தார் ஆம்புலன்ஸில். அந்த சமயம் பணியில் இருந்த எங்களுடைய பிளாஸ்டிக் சர்ஜரி டியூட்டி டாக்டர் திரு ப்ரொஃபஸர் பாலாஜி சர்மா அவர்களை நான் 5:30 மணிக்கே உடனே நான் ஃபோனில் அழைத்தேன். அவருடைய டீமோட எங்களுடைய தாய் வார்டில் அவரை அட்மிட் பண்ணி அவருடைய கண்டிஷன் மிகவும் கிரிட்டிக்கலாக இருந்ததனால் நாங்கள் உடனடியாக எங்களுடைய அனைத்து மருத்துவர்களையும் அழைத்து அவருக்கு இரத்தம், மேலும் அவர் உயிர்காக்கும் சிகிச்சைகள், ஆக்சிஜன் போன்றவற்றெல்லாம் வைத்து அவரை நாங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அதற்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் இவருடைய முழுவதும் துண்டிக்கப்பட்ட செயலிழந்த கை 2 மணி நேரத்துக்கு அப்புறம் மண்ணிலிருந்து புதைந்துகிட்டதை எடுத்துட்டு எங்களுடைய காவல்துறையினால் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதில் முத்தாய்ப்பான விஷயம் என்னவென்றால், முற்றிலுமாக செயலிழந்த கையை 2 மணி நேரமாக மண்ணில் கடந்திருக்க கையை போலீஸ்காரர்கள் கண்டுபிடித்து கொடுத்தார்கள். இவருக்கு நல்வாய்ப்பாக எங்களது அரசு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களால் கிட்டத்தட்ட 8 to 10 மணி நேரம் அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. எங்கள் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி வரலாற்றிலே இவருக்கு செய்த சாதனையை பிளாஸ்டிக் சர்ஜரி பிரிவில் மிக சிறப்பாக ஒரு செயல்பாடாக நாங்கள் கருதுகிறோம். இந்த வாய்ப்புக்காக எங்களுக்கு உயர்தர நுண்ணோக்கி தட் இஸ் அல்ட்ரா மைக்ரோஸ்கோப் சுமார் 1 கோடி செலவிலான மிக உயர்ந்த பல கருவிகளை எங்களுக்கு கொடுத்த எங்களது மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு இந்த தருணத்தில் எங்களுடைய பணிவன்பான மரியாதையை நாங்கள் செலுத்துகிறோம். ஏன்னா இவருடைய உயிரை காக்க தமிழக அரசால் கொடுக்கப்பட்ட ஒரு கருவியும் முக்கியமான அங்கமாக விளங்குகிறது. எங்களுடைய சிறப்பாக பணியாற்றிய எங்கள் மருத்துவர்களின் சேவையும் இவருக்கு உயிர் கொடுத்திருக்கிறது. அதற்கு அடுத்தாற்போல் கிட்டத்தட்ட 3 மாதமாக எங்களது பிளாஸ்டிக் சர்ஜரி பிரிவில் இருந்து முதல்ல ஐசியூவில் இருந்து அப்புறம் ஆர்டினரி வார்டுக்கெல்லாம் மாறி இவருடைய கை முற்றிலுமாக செயல்பட தொடங்கியிருக்கிறது.